பயத்தோட சொல்றேன். With all fear I tell you, இந்த ஊழியத்தை 44 வருஷத்துக்கு முன்னால் நான் இங்க பொறுப்பெடுத்தேன். 44 years back I took responsibility of this. மாதத்தினுடைய முதல் வருமானம் 110 ரூபாய் 50 பைசா. 110 rupees and 50 paise. மறக்கவே இல்லை, நான் மறக்க மாட்டேன். I can never forget. 110 ரூபாய் 50 பைசா. 110 rupees and 50 12 ரூபாயை கொண்டு போய் தசபாகம் கொடுத்தேன். 12 rupees I gave as tithes to pastor. பாஸ்டர்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன். I went and gave it to pastor as tithes. திட்டிட்டே வாங்கிட்டாரு. He laughingly took it. 110 ரூபாய் 200 ரூபாய்ச்சி. It became 200 from 200 300 ரூபாய்ச்சி. 200 became 300. 400 ரூபாய்ச்சி. 400. அப்பவும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? எங்க வீட்டில் இன்றைக்கும் கூட சாப்பாட்டுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கேன். இவ்வளவுதான் செய்யணும், இவ்வளவுதான் சாப்பிடும் போதும். நமக்கு இந்த என்னத்த கறியும் மீனும் முட்டையுமா தின்னு நம்ம போய் ஆஸ்பத்திரி பில் கட்டுறதை விட இருக்கிறதே கறியும் நமக்கு இருக்கிற ஒரு லிமிட். இந்த லிமிட் சாப்பிட்டா போதும், அதுக்கு கடவுள் பலம் கொடுத்தா போதும். So if God provides for that limit of food that is needed. சிலருக்கெல்லாம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள அந்த சம்பளத்தை செலவு பண்ணாம தூக்கம் வராது அவனுக்கு. From 1st to 10th they would not be happy if they would not have spent their salary. கறி கடையில கடன், they have கோழி கடை. ஏன் இப்படி கடன் வாங்கி திங்கணும்? Should you have an account in all these shops? இப்படி உடம்பு வளர்க்கணுமா? Do you have to grow your body accordingly? ஏன் கடன் வாங்கி கறி திங்கணுமா? So should you buy an account? இருக்கிற கஞ்சி குடியா போதும். Is it not enough if you take the pottage? சமாதானமா குடிக்கிற இன்றைக்கு பாருங்க, காட்டன் 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 வாங்கி தின்னு கடன்காரனாவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். He becomes a debtor throughout his life. நான் சொல்லுவேன், I would say, நான் சாப்பாட்டு கடன் வாங்கினதே கிடையாது. I have never borrowed for food. இருக்கிற சாப்பிட்டேன். Whatever was available I had. என் வருமானம் பெருக பெருக ஒன்று செய்தேன். As my earnings increased, I did one thing. இன்னைக்கு நிறைய பேர் மறக்க மாட்டீங்க. Most of you would not. நான் ஏதாவது வீட்டுக்கு போய் வீடு கூரை ஒழுகிச்சுன்னா அந்த வீட்டுக்கு நான் கூரை மாற்றி கொடுத்தேன். So I used to go and change the roof. சில வீட்டுக்கு போனா படுக்கிறதுக்கு பாய் இருக்காது. When I visit certain houses, they won't have a mat. குறைஞ்ச வருமானத்துல கட்டில் வாங்கி போட்டேன். With the little earnings, I purchased them. இன்னைக்கு நான் செய்றேன். Even now I do that. மெத்த வாங்கி போட்டேன். I சேர் வாங்கி போட்டேன். Chairs. சேர் வாங்கி போட்டேன். Even I purchased chairs. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா? ஃபீஸ் கட்டினேன். So where fees was இன்னைக்கு இல்லைங்க, அன்றைக்கு என்னுடைய போதாத என் வறுமை காலத்துல இவ்வளவு சாப்பிட்டா போதும். என் மனைவியும் பிள்ளைகளும் எனக்கு அதுல ரொம்ப கோஆபரேட்டிவா அந்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், மற்றவங்களுக்காக செலவழிச்சேன், ஊழியர்களுக்காக நான் செலவழிச்சேன், my family, ஊழியங்களுக்காக செலவழிச்சேன். my children, கொஞ்சம் கொஞ்சமா என்னை ஆசீர்வதிச்சார். little by little the Lord blessed me. 10ல் ஆரம்பிச்சேன். I started in 10. 20 ஆச்சு. It became 20. 30 ஆச்சு. 30. ரெண்டு கையை வைத்து சொல்லுவாங்க, Lifting my hands, I would say, இன்றைக்கு வர்ற வருமானத்துல 10% எனக்கு போதும், 90% கர்த்தருக்கு மகிமையா நான் செலவு பண்றேன். So 10% I take for my own and 90%. அதனால தாங்க நீங்க ஏசி போட்ட கோயில்ல உட்கார்ந்து இருக்கீங்க. That's why you're seated in church. நிறைய கோயில்ல பாருங்க, Go to churches. நிறைய கோயில்ல பாருங்க, Go to other churches. ஐதர் காலத்து பேன் ட்ரிங்கு The old fan would be swinging. ஐதர் காலத்து ஃபேன் போட்டு கோயில்ல பாருங்க ஓடும். டாய்லெட் பக்கம் போங்க, மூக்க பிடிச்சிட்டு வாய் வழியா வந்துரும். So certain கோயில் வச்சிருக்காங்க. நான் அப்படி வைக்கலங்க. I'm not so. எனக்கு தெரியும் கர்த்தருக்காக கொடுக்கணும். I know I should. கர்த்தருக்காக கொடுக்கணும். I should give it to the Lord. என் பையன் சின்னவனா, ஜோயல் நினைக்கிறேன், சின்னவனா இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். நிறைய பெரிய பெரிய ஸ்கிரீனா போட்டுருச்சு. They had a lot of screen in the house. நேரப்பா சொன்னானா, நீங்க நல்ல ஸ்கிரீனா போட்டுருக்கீங்க, எங்க அப்பா வர்ற காசெல்லாம் கண்டவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஸ்கிரீனே. My father is giving whatever he receives. அவங்க சொல்லி சொல்லி உன் பையன் இந்த மாதிரி சொல்றாயா? நல்ல வேளை என் புள்ள படிச்சிருக்கானே, அப்பா கொடுத்து கொடுத்து ஸ்கிரீன் இல்லாம இருக்காரு. என் பிள்ளைகள் கத்து கொடுத்தேன். I taught my child. கொடுங்க, Give. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? Whether the Lord has got to bless நீ you. அதிகமா விதைச்சா If you உனக்கு give. இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு யார் ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது. போன வாரம் ஸ்கிரீன் போட்டாங்க, சர்ச்சு கட்டினது, கிராம சபைகள். So he 11 சபைகள் கட்டுறாங்க. for 11 churches. செலவு எவ்வளவு தெரியுமா? 5 மாசத்துல 27 lakhs இங்க இருந்து கொடுத்துருக்கேன். 27 லட்சம்
27 நீங்க நினைக்க lakhs முடியுமா went உங்களுக்கு from this. வெறும் கிராம சபை கட்டுறதுக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க எனக்கே தெரியல. I do not know how I have given 5 lakhs in a single month. ஒரு நாளைக்கு 2 3 8 வராரு தம்பி. பாஸ்டர் என்ன செய்யலாம்? கட்டுப்பா, கத்த தருவாரு. So I say, come on, Kattu. go build. The Lord would provide. எங்க இருந்து வருதுங்க? From ஒருவேளை where does சாப்பாட்டுக்கு வழி இல்லாத செத்த நாயாய் அலைந்து கொண்டேன் வாழ்க்கையில. No means இன்றைக்கு even for one ஆண்டவர் time. லட்ச லட்சமா கொடுக்கறதுக்கு வச்சிருக்காருங்க. The Lord has given me grace to receive in எதுக்கு? lakhs. நீங்க கொடுத்தது. It's what you are given. நீங்க ஃபோன் மெசேஜ் நிறைய பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மெசேஜ், 10 messages. யுவர் அக்கவுண்ட் கிரெடிட்டட் பை 20,000 unknown, 12,000 unknown. யாரோ 20,000 என் கிரெடிட் ஆயிருக்கான், யாருன்னே தெரியாது. 12,000 அக்கவுண்ட் ஆயிருக்கான், யாருன்னு என் விசுவாசி இல்ல. யார் போட்டாங்க எனக்கு தெரியாது. Somebody has credited. இனிமே தான் போய் பேங்க்ல தேடணும் யாருப்பா போட்டாங்க. So likewise it comes to me without even the names being mentioned. நான் சொல்றேன், நீங்க கொடுக்குற காசுல இவ்வளவு வந்து நினைக்காதீங்க. எனக்கு எப்படி வருது? How I நான் இப்ப இருக்கிற நிலைமை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நானே நம்பலங்க. Even I do not, எப்படிங்க நான் இப்படி வந்தேன் எனக்கே தெரியலங்க. I do not believe how இந்த God- நிலைமைக்கு நான் எப்படி வாழ்ந்தேன் எனக்கே தெரியலங்க. I cannot imagine how ஆனா God has எனக்கு brought ஒண்ணு me to this. தெரியுங்க, One thing I know, நான் அளந்து கொடுக்கவே இல்லை. I never measured and gave. நான் அளந்து கொடுக்கவே இல்லை. I never measured and உங்களோட gave. பக்தி விருத்திக்காக நான் சொல்றேன். ஒரு முறை இங்க பில்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. Once the building work was going on here, டெய்லி தான் காசு வரும். ஒரு நாள் கூட ஆண்டு அடுத்த நாள் காசு தர்றது இல்ல. God never gives the next And then day they- money. The same day, what அப்போ is அன்றைக்கு 50 ரூபாய் என்னமோ மூட்டை சிமெண்ட் நினைக்கிறேன். I think the cement எனக்கு bag was 50 ஞாபகம் இல்லை. rupees. அப்போ சொன்னாரு, பாஸ்டர் நாளைக்கு 500 ரூபாய் வேணும்னாரு. He said, Pastor, I need 500 tomorrow. ஏறக்குறைய 40 பேர் இங்க வேலை செய்றாங்க டெய்லி. 40 people were working. எல்லாம் நம்ம here. பிரதர்ஸ். Our brothers were working. டியூட்டி போவாங்க, இங்க வருவாங்க, இங்க இருந்து டியூட்டி போவாங்க. இப்படியே இங்க தான் Duty, they used to come and work. 3 வேளை சாப்பாடு எல்லாரும் கொடுக்கணும். So you have to give them 3 times food. மேஸ்திரி சொல்லிட்டு போனாரு, நாளைக்கு ஒரு 500 ரூபாய் தேவை இருக்கும் பாஸ்டர். Mistri said, you அப்ப know, 500 ரூபாய் பெரிய காசு. இப்ப நீங்க 50,000 வேலை நடக்க முடியாது. 500 ரூபாய் பெரிய காசு. today it's nothing. Tomorrow, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு காலையில வேலைக்கு வந்துருங்க. brother, you pray. And ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணேன். pray throughout night. என்கிட்ட 5 ரூபாய் இருக்கு. I got only 5 rupees. எனக்கு காலையிலே ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணி, காலையில ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு 500 ரூபாய் விற்கப்பட்டுறாதையும், மேஸ்திரி வந்துருவான், சிமெண்ட் வாங்கணும், மணல் வாங்கணும், 500 ரூபாய் 500 ரூபாய் 500 ரூபாய். ஒரு 6 மணிக்கு கதவு யாரோ திறந்தாங்க. So at 6 சந்தோஷமா o'clock, போனேன். யாரோ காலையிலே காணிக்க கொண்டு வந்திருக்காங்க. so somebody has brought me offering early morning. அங்க ஒரு தாத்தா, வயசான தாத்தா, என்ன மறிச்சுப்பா போட்டு பைபிள் தூக்கிட்டு வர்றாரு. ஐயா தோத்துற ஐயா. An old man, he came. started- எனக்கு அட பாவமே, நம்ம 500 ரூபாய் வருமானத்து ஜெபம் பண்ணா செலவுக்கு வந்திருக்கு. So only expenses come instead of. என்கிட்ட வெறும் 5 ரூபாய் தான் இருக்கு. I have only எனக்கு 5. என்ன பண்றேன்னு தெரியல. I do not know இப்ப 5 கொடுக்கறதா? Whether to give that 5. 5 ரூபாய் கொடுத்தா என்ன நினைச்சிட போறாரு? If I give 5, what would he think? பேசிட்டே இருந்தாரு. He went on talking. காஃபியை கொடுத்தேன். I gave him. காஃபியை கொடுத்தாரு. ஐயா நான் போட்டுமான்னாரு. சரி போயிட்டு வாங்க ஐயா. I said, okay, you can go. எனக்கு 5 ரூபாய் கொடுத்தப்ப என்ன ஆகுறது? நமக்கு 50 ரூபாய், நம்ம 500 ரூபாய் உட்கார்ந்துருக்கோமே. So we are seated for, I'm waiting for இந்த 500. மனுஷன் இப்படி போய் இந்த ரோட்ல அந்த பக்கம் போயிருப்பாருங்க. Hardly that man would have crossed the road. என் காதுல ஒரு சத்தம், I heard a voice. என்னை எவ்வளவுக்கு விசுவாசிக்கிறேன்னு கேட்டாரு. For how much do you believe me? 500 ரூபாய் வேணாம். 5 ரூபாய்க்கு நீ என்ன விசுவாசிக்கல? 50 ரூபாய்க்கு என்ன? You're not 5 ரூபாய்க்கு என்ன விசுவாசிக்கல? நீ எப்படி 500 ரூபாய் விசுவாசிப்ப? You're not believing me for 5 rupees. How நான் can you believe லுங்கி me for 5? பனியனோட தான் இருந்தேன். இந்த ரோட்டு வழியா ஓடி அந்த கோயில் பக்கத்துல பிடிச்சு, ஐயா மன்னிச்சுங்க, 5 ரூபாய் நான் என்கிட்ட இருக்கு, 5 ரூபாய் வச்சுக்கங்க. I went, ran after ஐயோ the man. பரவாயில்லையா, எனக்கும் ரொம்ப கஷ்டம், நீங்க என்னாலும் வரும்போதெல்லாம் கொடுப்பீங்க, சரி இன்றைக்கு ஏதாவது கொடுப்பீங்கன்னு தான் காலைல வந்தேன். சரி உங்கள்கிட்ட இல்லை போல் இருக்கு, நான் சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டேன்னாரு. அவர் போயிட்டார். He said, never போயிட்டு mind. உள்ள வரேன், அடுத்த பின்னால ஒரு ஊழியக்காரன் வரான். Another person, another worker came. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. ஆண்டவரே, I was embarrassed. இப்ப 5 ரூபாய் கொடுத்துட்டு இப்ப 500 விசுவாசம் போயிடுச்சு. So ஏங்க நாங்க இப்படி தாங்க ஊழியத்துல வளர்ந்தாங்க. நீங்க நினைச்சிடாதீங்க நாங்க எங்கேயோ வளர்த்தோன்னு. 5 ரூபாய்க்கு பிரசவப்பட்ட காலம் எங்களுக்கு இருக்குதுங்க. 5 ரூபாய்க்கு அழுத காலங்கள் I இருக்கு. cried for 5 இப்ப rupees. எவ்வளவு அழுதான் தெரியுமா? ஆண்டவரே வெக்கப்படுத்த விட்டுறாதையும், 10 ரூபாய் தாரோம். 500 ரூபாய் போயிடுச்சு. 10 ரூபாய் இந்த ஊழியக்காரனுக்கு
ரூபாய் கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு வழியை திறந்துரும் Make ஆண்டவரே. a way that I may give 10 rupees. ஆனா வந்த ஊழியக்காரன் காலில் வெந்நிய ஊத்தி நிக்கிறான். போறேன். He was in a hurry. யோ இரியா, I told the servant of God to wait. இங்க இரியான்னு சொல்ல கதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாரா திறப்பாங்க. I was looking at the door whether somebody நீங்க was. ஸ்பீக்கிறீங்க, ஆனா அந்த காலம் எனக்கு தெரியுங்க, நான் மறக்கலைங்க. You may laugh now. but 10 ரூபாய்க்கு நான் கத்தட்ட கெஞ்சினேன். கடைசியா பிரதர் சரி காஃபியாவது குடிங்க அப்படின்னு சொல்லி சூடா கொண்டு போய் கொடுத்தேன். I asked him to drink coffee. I gave him hot. அவரு மடமடனே சூடா குடிச்சுக்கிட்டாரு. He just gulped that hot coffee. குடிச்சிட்டு நான் பாஸ்டர் மனுஷங்க, நான் அவசரமா திருவள்ளூர் வரைக்கும் போனோம். Pastor, I'm in a hurry. I got to go to நான் the room. திருவள்ளூருக்கு போறத அந்த அவர் பேச சொன்னார் ஒருத்தர். அவர் என்ன கேள்விப்பட்டு, நீங்க போச்சுல பாஸ்டர் தாமஸ் ராஜ் தான் இந்த கவரா கொடுத்துருங்கன்னு கொடுத்தாரு. அதனால ட்ரெயினை விட்டு இறங்கி வந்தேன், அடுத்த ட்ரெயினை பிடிக்கணும், நீங்க வச்சுக்க நான் போறேன் ஒரே ஓட்ட. Another gentleman has given me an offering in a cover to be handed over to you. I'm in a hurry. I've got to go. அந்த கவரை திறந்தா When I open the cover, கரெக்ட் 500 ரூபாய். exactly 500. இப்படி தாங்க விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு வளர்த்தாரு. This is how God brought me up in faith. இப்படி தாங்க தேவன் சந்திச்சாரு. This is how God 5 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் வாங்கினாங்க. So I gave 500. இந்த மாதிரி தாங்க என் வாழ்க்கையில வாங்கிக்கிட்டு இருக்கேன். My life has changed. உட்கார்ந்துருக்காங்களா ஊழியக்காரனை கேட்டு பாருங்க, எத்தனை கவர் போகுதுன்னு கேட்டு பாருங்க. You ask the servants of God who are seated here how many covers are going on. யாரா சிக்காயிட்ட கேள்விப்பட்டா, வருமேன்னு கேள்விப்பட்டா, When I hear எத்தனை with கவர் கொண்டு போறாங்கன்னு கேட்டு பாருங்க. Look at நீங்க நான் இங்க நின்று வாங்குற கவர் தான் பாப்பீங்க. You look at the cover. கொடுக்கிற கவரை நீங்க பார்த்ததே இல்ல. never இந்த see the விரிவாக்கத்துக்கு காரணம் அதுதாங்க காரணம். the reason for the expansion of the church. ஒரு எச்சரிக்கை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். But I give you a warning. பாஸ்டர் நீ கொடுத்தா கிடைக்கும்னு சொன்னாரு, லாட்டரி டிக்கெட் வாங்கிராத. Do not இது buy a லாட்டரி lottery. டிக்கெட் இல்ல, நீ This is கொடுத்தா உனக்கு வராது. If you give, you நல்ல will not கவனிங்க. receive. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Now what did Jesus நீ say? காணிக்கை செலுத்த வரும் பொழுது When you come to give your gift, உன் மனசுல ஒருத்த மேல குறைவு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா you have any, காணிக்கை அங்க வச்சிரு. காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். keep the offering நீ there. நினைச்சுக்காத 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா, 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா, கோயில் கட்டி கொடுத்தா தேவன் ஏமாந்துருவாரு நினைச்சுக்காத. Don't try that காணிக்கை you can அங்கே deceive God வை. with 5 lakhs or 50 lakhs. முதலாவது போய் Keep the offering நல் மனம் பொருந்து சமாதானமாக. with a good conscience. Retain your peace. சமாதானம் இல்லாம காணிக்கை கொடுத்து ஆண்டவரை ஏமாத்த முடியாது. Without peace, giving offering, you cannot deceive God. ஆண்டவருக்கு ஒரு கோயில் கட்டிட்டான், கொடுத்துருவாரா? Will he give? If I 5 build லட்சம் the கொடுத்தா church, கொடுத்துருவாரா? if I build a church, will he give me 5 lakhs? வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? To whom does silver? அவருடையது. அவர் உனக்கு கொடுத்த, நீ அவருக்கு கொடுத்துட்டு லஞ்சம் கொடுத்துட்டு காரியம் சாச்சிடலாமா? So அவர் பிச்சைக்காரர் இல்ல. he is not a நீ beggar. கொடுக்கிற வெள்ளியும் பொண்ணு யாரு கொடுத்ததுயா? அவர் கொடுத்தது. The silver and gold that you give is நீங்க what is given by ஏமாந்துறாதீங்க. தசாமா கொடுத்த ஆசை வந்துடாது. God. By இன்னைக்கு giving நிறைய பேர் tithes, நினைக்கிறாங்க, நான் பாஸ்ட் கொடுத்த மாதிரி தான் நான் கூட கொடுத்து பார்க்குறேன், தரித்திரம் தான் வருது, ஒன்றும் வரல, கொடுத்து பார்க்குறேன். நீ கொடுத்து பார்த்தாலும் வராது. whatever you give, you என்ன not. செய்யணும்? காணிக்க வச்சுட்டு யாரோட நல் மனம் பொருந்தணுமோ Where you got to retain your conscience. அதுக்கப்புறம் காணிக்கை செலுத்து. சுருக்கமா சொன்னா, In short, சமாதானமாயிரு. you need peace. காணிக்க முக்கியம். Offering. பழைய ஏற்பாட்டுல காணிக்க கொடுத்தா போதும். The Old Testament is ஆனா it is புதிய enough. ஏற்பாட்டுல Whereas in the New உன் Testament, இருதயத்துல சமாதானத்தோடு காணிக்க கொடுக்கணும். so you need பகை peace in your heart. இல்லாம சமாதானம் கொடுக்கணும். Without hatred, you ought to வைராக்கியம் இல்லாம காணிக்க கொடுக்கணும். give. Without strife, you ought to give. ஒப்புரவாக வேண்டியவங்கிட்ட ஒப்புரவாயிட்டு காணிக்க கொடுக்கணும். Where you ought to reconcile, you ought to reconcile. இருதயத்துல விரோதத்தையும் பகையையும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ காணிக்க கொடுத்தன்னா, Keeping strife அந்த and anger in your heart, if you give காணிக்க the offering, பெட்டிக்குள்ள வரலாம், பரலோக பெட்டிக்குள்ள it போவாது. may come to the offering box, it will not go to heaven. ஆகையினால் முதலாவது என்ன தெரியுமா? First, காணிக்க எல்லாம் முக்கியம். offering is not important. சமாதானம். Peace is important. அத வருத்தம் இருக்கா? Do you have any மனஸ்தாபம் grudge இருக்கா? against anybody? ஒப்புரவாயிடுறேன். Go and reconcile. ஒப்புரவாயிடுறேன். Go and reconcile. ஆண்டவரே, எனக்கு அந்த ஒப்புரவாகிற அந்த ஒப்புரவாகி சமாதானத்தோடு
நான் காணிக்கையை செலுத்துறேன்ப்பா. Lord, let me reconcile and with peace let me give the offering. நான் எல்லா பயத்தோடு சொல்வேன், With all fear I tell you, எல்லா தாழ்மையோடு சொல்வேன். with all humility I tell you. என்னை எத்தனை பேர் பகைக்கலாம், Many may எனக்கு think, சத்துருக்கள் இல்லைன்னு நான் சொல்லல, not that I do not have enemies. ஆனா என் 2 கையை உயர்த்தி நான் சொல்லுவேன், Raising both my hands I tell you, எனக்கு யாரும் சத்துருக்கள் இல்லை. I don't have any enemies. கர்த்தர் எனக்கு மன்னிப்பார். May the Lord என் forgive. கையை ஆண்டவர் பார்த்திருக்கார். The Lord has looked at me. யாரையும் நான் பகைச்சதில்லை. I have not hated anyone. கர்த்தருக்கு மகிமையா நான் சொல்லுவேன். I tell it for the glory of நிறைய God. பேர் காரணம் இல்லாம பகைச்சிருக்காங்க, பகைச்சுக்கிட்டு இருக்காங்க. Many had hated. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்து என்னை பகைக்கிறாங்க. They did evil against me and hated me. பட் நான் நேசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், But I pray for them. நான் சமாதானத்துக்கான வழிகளை நான் தேடுறேன். So I seek ways for peace. கர்த்தர் அறிவார். The Lord would descend. என் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறதுனுடைய காரணம், The reason God is accepting my offering, நான் பகையோடு காணிக்கை செலுத்தினதில்லை. not with hatred do I give my offering, யாரானாலும் சரி, whoever it may be, என் வீட்டில் ஆனாலும் சரி, whether it may be home, என் மனைவி, பிள்ளைகள், உறவினர் யாரானாலும் சரி, whether it be my wife, child, or any relative. பகையோடு நான் காணிக்கை செலுத்தினதில்லை. So with hatred I never given an offering. கர்த்தருக்கு மனது இறங்குவாரா? So may the Lord descend. அவர்களுடைய நீதியை பார்க்கலும் உங்களுடைய நீதி அதிகமா இருக்கு.